சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற மாநாட்டில் பெறப்பட்ட முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளவு என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சுவிட்சர்லாந்தின் டாவோஸ் நகரில் நடைபெற்ற உலக பொருளாதார அமைப்பின் மாநாட்டில் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள் பெருமளவு முதலீடு கொண்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக தெரிவித்துள்ளதை குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் TRV ராஜாவும் இந்த மாநாட்டில் பங்கேற்றார். ஆனால் எவ்வளவு முதலீடு தமிழ்நாட்டிற்கு கிடைத்தது என எந்த தகவலும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி சாடியுள்ளார். இதன் மூலம் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய போட்டி நடப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவதில் எந்த உண்மையும் இல்லை என்பது தெரிய வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் எவ்வளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பெறப்பட்டது என்று வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.